இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான மோதல்ல இந்திய அரசாங்கம் என்னன்னா ஆபரேஷன் சிந்தூரை இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிருந்தாலும் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்பவே தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க. அந்த வகையில பாக்கினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்பை நெட்வொர்க் அப்படிங்கறத இந்தியா உடைச்சிருக்குதுங்க. அதற்கு மூளையா இருந்து செயல்பட்ட பாக் எம்பசியை சேர்ந்த முக்கியமான அபிஷியல்ஸையும் வெளியேற சொல்லி இந்தியா உத்தரவிட்டிருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்பை நெட்வொர்க்கை இந்தியா பஸ்ட் பண்ணது எப்படி, ஸோ பாக் அபிஷியல்ஸ் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்களை இந்தியா புடிச்சது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே பஹல்காம் தாக்குதலுக்கும் இந்த ஸ்பை நெட்வொர்க்குக்கும் இருக்கக்கூடிய அந்த மர்ம தொடர்பு என்ன அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்திய அரசாங்கம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஞ்சாபை சேர்ந்த 2 பேரை பாக்கினுடைய உளவுத்துறையான ISIக்காக உளவு பார்த்து சொன்னதா கைது பண்றாங்க. ஸோ இந்த பஞ்சாப்ல இந்த 2 பேர் கைது செய்யப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா ஹரியானாவில் அடுத்த கட்டமா மேலும் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்ட 1-2 நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் பாக்கினுடைய எம்பசியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரஹ்மான் அப்படிங்கிற நபரை உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற சொல்லி உத்தரவிடுறாங்க. ஸோ இந்தியாவை விட்டு அவர் வெளியேற சொன்னதுக்கு முக்கிய காரணமா இந்திய அரசாங்கம் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எம்பசியில் இருக்கக்கூடிய வேலையை பார்க்காம தேவையில்லாம இந்தியாவினுடைய விஷயங்களுக்குள்ள தலையிட்டு இருக்காரு, அதனாலதான் நாங்க அவரை வெளியே போக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை பெர்சோனா நான் கிராண்டா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துடுறாங்க. அதாவது இனிமேல் அவர் இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி பாக்கினுடைய அபிஷியல், அதனால அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ப்ரொடெக்ஷனை இந்தியா கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த சட்டமுமே இல்லை. அவருக்கான பாதுகாப்புகள் விலக்கப்படும். ஸோ அந்த பாதுகாப்புகள் விலக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவை விட்டு வெளியே போயிடணும். இது ஒன்றும் எதேர்ச்சியாக நடந்த சம்பவம் இல்லைங்க. இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, பாக்குக்காக உளவு பார்க்குறாங்கன்னு சொல்லி அவர்களை விசாரிக்கும் பொழுது இந்த ஒரு நபர் தான் அவங்கள கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிய வந்திருக்குது. ஆக்சுவலா எம்பசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த மாதிரி விசா கொடுப்பாங்க, அது தொடர்பாக ஏதாச்சும் பிரச்சனை வந்தா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த பர்டிகுலர் நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் பொழுது அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் எம்பசி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எம்பசிங்கிறது அந்த வேலையை மட்டும் செய்யாதுங்க. அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உளவு தகவல்களை சேகரிக்கிற வேலையுமே செய்யும். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில பிரச்சனை வந்த பொழுதே நம்ம அதை பத்தி ரொம்ப டீடைல்டா பார்த்திருந்தோம். இந்த மாதிரி எம்பசி அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டினுடைய உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய மைய புள்ளியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப அமெரிக்காவினுடைய எம்பசி இந்தியாவில் இருக்குது இல்லையா, இப்ப அமெரிக்கா இந்தியாவை பத்தி ஏதாவது ஒரு உளவு தகவல்களை இந்தியாவில் அவங்களுக்கு இருக்கிற உளவாளிகளை வச்சு சேகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உளவு தகவல்கள் எல்லாம் அந்த உளவாளிகளை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ற பொறுப்பு யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா எம்பசியில வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு அபிஷியல் கையில தாங்க இருக்கும். அது யாரு என்னங்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க தான் இதை கம்ப்ளீட்டாவே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இது ஒரு நெட்வொர்க் மாதிரி கண்ட்ரோல் பண்றது இந்த எம்பசிக்கள் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எம்பசிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டார்க் சீக்ரெட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான டவுட் வரலாம். ஏன்பா அப்போ இந்தியாவில் யாரெல்லாம் பாக்குக்காக உளவு பார்க்கறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாக்கினுடைய எம்பசியை நம்ம உளவு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அவங்க மேல ஈஸியா நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லையா? அவங்க நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க முடியாது. ஸோ எம்பசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னாலும் அது லிட்டரலா பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற மாதிரி கருதப்படும். ஸோ பாக்கினுடைய எம்பசிக்குள்ள இந்திய சட்டங்கள் வேலை செய்யாது. அதே மாதிரி இந்தியாவினுடைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் யாருமே பாக்கினுடைய எம்பசிக்குள்ளயோ இல்லை வேறு எந்த நாட்டினுடைய எம்பசியா இருந்தாலும் சரி அதுக்குள்ள அவங்களோட பர்மிஷன் இல்லாம நுழையவே முடியாது. அப்படி நுழைஞ்சா அது அந்த நாட்டினுடைய இறையாண்மையே கேள்வி கேட்கிற ஒரு விஷயமா கருதப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, விக்கிலீக்ஸ் அப்படிங்கிற தளத்தினுடைய நிறுவனரான ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்கா மட்டும் இல்லாம பல நாடுகளை பத்தியும் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா அவங்க வச்சிருந்த பல தகவல்களையுமே பாத்தீங்கன்னா லீக் பண்ணி விட்டுருந்தார். இதனால பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய பல ரகசியங்களும் வெளியாயிருச்சுன்னு சொல்லி இந்த ஜூலியன் அசாஞ்சேவை எப்படியாச்சும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்க. அந்த சமயத்துல இந்த ஜூலியன் அசாஞ்சேங்கிற நபர் லண்டன்ல இருந்தார். பிரிட்டன் மூலமா அவரை கைது செய்யறதுக்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கவுமே எப்படியும் பிரிட்டன் அரசாங்கம் தன்னை கைது பண்ணி அமெரிக்காட்ட ஒப்படைச்சிடும், இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஜூலியன் அசாஞ்சே என்ன பண்ணாருன்னு தெரியுமாங்க?
லண்டன்ல இருந்த ஈக்குவடார் எம்பசிக்குள்ள போய் பூந்துட்டார். ஸோ அந்த ஈக்குவடார் எம்பசில இருந்த அபிஷியல்ஸும் ஜூலியன் அசாஞ்சேவுக்கு பாதுகாப்பு தர ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஜூலியன் அசாஞ்சே அந்த எம்பசிக்குள்ளேயே இருந்தாரு. காரணம், ஈக்குவடார் அரசாங்கத்தினுடைய பெர்மிஷன் இல்லாம என்னதான் அது பிரிட்டன் நிலத்தில் இருந்தாலும் பிரிட்டனுக்குள்ள இருந்தாலும் பிரிட்டனோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்னால உள்ள போக முடியாது. ஏன்னா அது பிரிட்டனுக்குள்ள இருந்தாலும் ஈக்குவடார் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மாதிரி அது கருதப்படும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அசாஞ்சே அதை கிளவராக வந்து அவருக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே விஷயம் தாங்க. என்னதான் பாக்கினுடைய எம்பசி இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் அது பாக்கினுடைய ஒரு பகுதி மாதிரி தான். ஸோ நம்ம போயிட்டு உள்ளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்கள உளவு பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. அப்படியே மீறி இந்திய அரசாங்கம் அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் எல்லாம் உளவு பார்க்கறாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. அவங்கள உளவு பார்த்ததை ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது. அதை வச்சுக்கிட்டு இந்தியாவில் யார் மேலேயுமே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஈவன் அதை இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸ்ல கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதை எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதற்கு சிறந்த உதாரணம், இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில பிரச்சனை வந்த பொழுது கனடா அபிஷியல்ஸ் வந்து இந்திய அரசாங்கம் தான் காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவங்க கொலை பண்ணாங்க. அதற்கான ஆதாரம் இந்த மாதிரி இந்தியன் அபிஷியல்ஸை நாங்கள் உளவு பார்த்தோம் எம்பசியில் இருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த எவிடன்ஸை இந்த உலகம் ஏத்துக்கல. அதற்கு முக்கிய காரணம், எம்பசியில் இருக்கிறவங்கள நீ எப்படி உளவு பார்க்கலாம்? அவங்களே உன் நாட்டுக்கு ஒரு நல்லெண்ண தூதுவர்களாக தான் வர்றாங்க. அவங்களே நீ உளவு பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம். அதை வந்து எக்காரணம் கொண்டும் ஒரு எவிடன்ஸா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மறுத்துட்டாங்க. ஸோ இதனால தாங்க என்னதான் அந்த ரஹ்மான் அப்படிங்கிற நபரை இந்தியா உளவு பார்த்தாலும் இந்த மாதிரி அவர் ஒரு ஸ்பை நெட்வொர்க்கை ரன் பண்ணிட்டு இருக்கா, அப்படி இதில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்தியானால பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அன்லஸ் இந்த மாதிரி வகையாக சிக்கினால் ஒழிய. ஸோ இப்போ அந்த ரஹ்மான்கிற நபர் சிக்கிட்ட அப்படி உடனடியாக இந்தியா வெளியே போக சொல்லிட்டாங்க. ஆனால் அதோட இந்த கேஸ் வந்து முடியலைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கிய புள்ளி இந்த கேஸில் மாட்டுது. அதுதான் ஜோதி மல்ஹோத்ரா. ஸோ இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான ஒரு டிராவல் யூடியூபராக வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. டிராவல் வித் ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுமே அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக பாக்கை பற்றி புகழ்ந்து தான் வீடியோஸ் அப்படிங்கிறதே இருக்கும். பாக்குக்கு டிராவல் பண்ண வீடியோஸ் நிறையவே அதில் பார்க்கலாம். ஸோ இந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்கள இந்தியன் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அசட் இன் த மேக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பாக்குக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான அசட்டா ஜோதி மல்ஹோத்ராவை பாக் அரசாங்கம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜோதி மல்ஹோத்ரா பாக் எம்பசியில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 முறை பாக்குக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க போயிட்டு வந்த செலவு எல்லாத்தையுமே பாக் அரசாங்கமே ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி ஆன தகவல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க கூட எப்படி பாக் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டிராவலுக்காக கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமாக பாக் விசா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ரஹ்மான் அப்படிங்கிற நபரை மீட் பண்ணி அது மூலமாக ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. ஸோ அதை வச்சு இவங்களை வந்து பாக்குக்கு அவங்களே வந்து டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே பாக் உளவுத்துறை அஃபீஷியல்ஸை ஜோதி மல்ஹோத்ரா மீட் பண்ணதா சொல்லப்படுதுங்க. இதில் உச்சகட்ட ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக் உளவுத்துறை அஃபீஷியல் சேர்ந்த ஒரு நபர் கூட ஜோதி மல்ஹோத்ரா இந்தோனேஷியா தலைநகரான பாலிக்கு ஒரு டூர் போயிட்டு வந்ததா சொல்றாங்க. ஸோ அதாவது 2 பேத்துக்குள்ள ரொம்பவே நல்லா பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே அடுத்த மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது எழும். ஜோதி மல்ஹோத்ராவை வச்சு பாக்குனால என்ன பண்ணிட முடியும்? அவங்க ஒரு சாதாரண இந்தியன் சிட்டிசன், ஒரு யூடியூபர், அவ்வளவுதான். அவங்களுக்கு மிலிட்ரி டேட்டாவோ இல்லை மிலிட்ரி சார்ந்த எந்த விஷயங்களுக்குமோ சென்சிட்டிவான விஷயங்களுக்கு கண்டிப்பாக அக்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. அப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக முதல் விஷயம், ஸோ இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லையா? ஸோ பாக் அரசாங்கமே இவங்களுக்கு செலவு பண்ணி இவங்களுடைய யூடியூப் சேனலை மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் வளர்த்து விட்டுருக்க முடியும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜோதி மல்ஹோத்ரா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக கூட மாறி இருந்திருக்கலாம். அப்படி இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்களா வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பாக்கு கூட சேர்ந்து செயல்படுறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஈவன் பாக்கினுடைய நரேட்டிவை இந்தியாவில் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதைய உண்மை அப்படின்னு சொல்லி ஜோதி மல்ஹோத்ராவே வீடியோ போடலாம்.
அப்படி போட்டாங்கன்னா அவருடைய பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அதை நம்புறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறத ஜோதி மல்கோத்ராவை வச்சு இந்தியாவில் பாக்குனால நடத்தியிருக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயம்னு இல்லாமல் இந்தியாவுக்குள்ள சின்ன சின்னதாக பல பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? அந்த பிரச்சனைகள்லையும் ஜோதி மல்கோத்ராவை இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பாக்குனால தலையிட வச்சிருக்க முடியும். ஸோ இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து பதிவிடுறது, போராட்டம் பண்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் இவர் மூலமா பண்ணி இந்தியாவுக்குள்ள அந்த பிரச்சனையை நல்லாவே தூபம் போட்டு எரிய வச்சிருந்திருக்க முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் செயல்பட்ட பாக்கினுடைய மற்ற உளவாளிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆர்கனைஸ் பண்ற ஒரு புள்ளியாகவும் ஜோதி மல்கோத்ரா செயல்பட்டு இருக்கலாம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா? ஸோ அவங்க இந்த ரஹ்மான் பேரையும் சொல்லியிருக்கிறாங்க, ஜோதி மல்கோத்ரா பேரையும் சொல்லியிருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் ரஹ்மான் வெளியேற்றப்பட்டிருக்கிறார், ஜோதி மல்கோத்ரா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கெல்லாம் இவங்களை தெரிஞ்சிருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க சேகரிக்கக்கூடிய தகவல்களை ஜோதி மல்கோத்ரா மூலமா பாக் எம்பசிக்கோ இல்லை இவங்க தான் அடிக்கடி பாக்குக்கே விசிட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ நேரடியா பாக்குக்கே போய் அவங்க உளவுத்துறைக்கோ கூட கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஸோ இதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஜோதி மல்கோத்ராவை பார்க்கும் பொழுது நம்மளை பொறுத்தவரை ஒரு சாதாரணமா ஒரு பாக்குக்குள்ள டிராவல் போறாங்க, அவங்க ஒரு டிராவல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கமும் பெருசா கண்டுக்காது இல்லையா? சோ அது அவங்களுக்கு சாதகமா பயன்பட்டிருக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதி மல்கோத்ராவுக்கு கிடைக்காது அப்படின்னாலும் பேசிக்கா சில விஷயங்கள் பாக்குனால அவங்க நாட்டுக்குள்ள இருந்துட்டு பண்ண முடியாது, அதையெல்லாம் அவங்க சார்பா இங்க ஜோதி மல்கோத்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ அதாவது பாக்கினுடைய உளவுத்துறை இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க, இங்கே போங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அங்கே இருக்கிற தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு சேகரித்து கொடுங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் ஜோதி மல்கோத்ரா அவங்களுக்காக பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு பஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜோதி மல்கோத்ரா அங்கே விசிட் பண்ணதான் சொல்லப்படுதுங்க. இதனால தான் இப்போ இந்தியன் அஃபீஷியல்ஸ் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கும் ஜோதி மல்கோத்ராவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற ஆங்கிள்லையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்னதான் பாக்கினுடைய உளவுத்துறை மற்ற உளவாளிகளோ இல்ல தீவிரவாத குழுக்களை வைத்தோ அந்த பஹல்காம் பகுதியை போயிட்டு அங்க தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாலுமே கூட ஜோதி மல்கோத்ரா போகும்பொழுது அவங்க ஒரு நார்மல் சிட்டிசன், பெருசா எந்த ஒரு செக்கிங்குமே இருக்காது, அவங்களால கலெக்ட் பண்ண முடியக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இவங்களா அந்த வகையில் ஏதாச்சும் விஷயத்துல பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு வருது. ஸோ அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய விஷயத்த ஜோதி மல்கோத்ரா பாக்குக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல சந்தேகமே தேவையில்லை. நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி டிராப்பிங். ஸோ ஜோதி மல்கோத்ரா ஒன்ஸ் நல்லாவே பாக்கு கூட நெருங்கிட்டாங்க, அவங்கள நல்ல ஒரு அசட்டா பாக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா இவங்களை வச்சு இந்தியன் அஃபீஷியல்ஸை ஹனி ட்ராப் பண்ண முடியும். ஸோ இந்தியன் அஃபீஷியல்ஸ் கூட ஜோதி மல்கோத்ராவை நல்லா பழக வச்சு அதன் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை டைரக்டாவே கூட வாங்குறதுக்கான நடவடிக்கைகளை பாக் அரசாங்கம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியா கையும் களவமா பிடிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம், ஆனால் அதுக்கு இந்த வீடியோவே பத்தாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களையும் ஜோதி மல்கோத்ராவை வச்சு அவங்களால பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அரசாங்கம் ஜோதி மல்கோத்ராவோட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா இல்லை இவங்க கூட வேற யாராச்சும் இன்னும் தொடர்பில் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பிரியங்கா சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு ஒடிஷாவை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சரும் இந்த விஷயத்தில் சிக்கியிருக்கிறாங்க. அவங்க கிட்டையும் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ ஜோதி மல்கோத்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போதான் வளர்ந்துகிட்டு வர்றாங்க. இந்த சமயத்தில் அவங்களை அரெஸ்ட் பண்ணதுனால பெருசாக எந்த எதிர்ப்பும் ஏற்படலை. ஆனால் யோசிச்சு பாருங்க, பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்சராக இவங்க மாறிட்டாங்க, இவங்களுக்கு பல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் அரசியலும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்திய அரசாங்கம் இவங்களை நியாயமான காரணங்களுக்கு கைது செய்ய முயற்சி செஞ்சாலும் என்ன தேவையில்லாம கைது பண்றாங்க, நான் அவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டேன்னு கைது பண்றாங்கன்னு சொல்லி அதையவே ஒரு பெரிய இஷ்யூவா மாத்திடுவாங்க. ஸோ இந்தியாவில் சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையுமே முன்வைப்பாங்க, ஈஸியா கேஸ்ல இருந்துமே தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஜோதி மல்கோத்ராவை நம்ம ஆரம்பத்திலே பிடிச்சிட்டோம், இந்த மாதிரி ஆரம்பத்திலே பிடிக்க முடியாம பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸா வளர்ந்து இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியும். அதனால இந்திய அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபைனலா நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இந்திய மக்கள் ஓவரா மரியாதை கொடுக்குறாங்களா? ஸோ அவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த எம்பசிக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புகள், அது ரிலேட்டடான விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.